வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2 எக்ஸ்மேன் 97 சீசன் 2 எபிசோட் நம்பர் 1, 2, 3. மொத்தமா 3 எபிசோடையும் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணி பங்கம் பண்ணிட்டானுங்க. அதுவும் மொத எபிசோட்லயே எக்ஸ்மேன் 97ஓட வேர்ல்ட் இப்படிதான் இருக்கும், ஆக்ஷன்னா இதுதான் அப்படின்னு உங்களை மொத்தமா கட்டி போட்டு உட்காரச்சுடுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ அதனால மறக்காம எல்லாருமே எக்ஸ்மேன் 97 சீசன் 2 செக் அவுட் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி எக்ஸ்மேன் அனிமேட்டட் சீரிஸ்னு மொத்தம் 5 சீசன் நீங்க பார்க்கணும். அண்ட் அதை தொடர்ந்து தான் எக்ஸ்மேன் 97 சீசன் 1 அண்ட் இப்போ சீசன் 2. ஸோ அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்தாதான் எக்ஸ்மேன் 97 சீசன் 2 புரியுமான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். ஏன்னா இந்த எக்ஸ்மேன் அனிமேட்டட் சீரிஸ்ல ஏகப்பட்ட டைம் டிராவல் விஷயம்லாம் இருக்கும். சோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே ரொம்பவே கஷ்டம். இதுல பாஸ்டே தெரியாம எப்படி உங்களால பிரசன்ட் புரிஞ்சுக்க முடியும்? சோ அதனால ஆமா, நீங்க கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். பட் இந்த எக்ஸ்மேன் அனிமேட்டட் சீரிஸ்ல இருக்கிற 5 சீசனையும் எக்ஸ்மேன் 97 சீசன் 1ஐயும் மொத்தமா பார்க்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். பட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு சின்ன விஷயம் தான், ரொம்ப பெருசாலாம் இல்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க அண்ட் இந்த வீடியோக்கு 1K லைக் வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்மேன் அனிமேட்டட் சீரிஸ் எல்லாத்தையுமே ஒரே ரீகேப் வீடியோவா பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். சோ ரொம்ப பெருசால இல்ல, ஜஸ்ட் 1K தான். எப்படியாச்சும் வர வச்சிருங்க. நான் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரத்துக்குள்ள உங்களை அந்த வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். பட் இப்போ எக்ஸ்மேன் 97 சீசன் 2 எபிசோட் நம்பர் 1ஓட பிரேக் தான் பார்க்க போறோம். சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்கே சீசன் 1ஓட ஃபினாலே நம்ம எக்ஸ்மேன் டீம் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்னு ரெண்டு விதமான டைம்லைனுக்கு பிரிக்கப்பட்டிருப்பாங்கல. அது நடந்து சில மாசங்களுக்கு அப்புறம் இப்ப பிரசன்ட் டைம்லைன்ல நம்ம ஃபோர்ஜ் அண்ட் பிஷப்பும் நம்ம எக்ஸ்மேன் டீமை பிரசன்ட் டைம்லைனுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு டைம் டிவைஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம எக்ஸ்மேன் டீமோட லொகேஷன் தெரிஞ்சாகணும், அதாவது எந்த டைம்லைன்ல நம்ம எக்ஸ்மேன் இருக்காங்கன்ட்டு. பட் அதை நம்ம பிஷப் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அதை நீங்க இந்த போர்டை பார்த்தாலே தெரியும். நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ், மெக்னிட்டோ, பீஸ்ட், ரோகு, நைட் கிராலர் இந்த 5 பேருமே 3000 BC அதாவது பாஸ்ட்ல ட்ராப் ஆயிருப்பாங்க. அண்ட் அப்படி இந்த சைடு நம்ம சைக்ளாப், ஜீன் கிரே, ஸ்டார்ம், மார்ஃப், உல்வரின் இந்த 5 பேரும் 3960 AD அதாவது ஃபியூச்சர்ல ட்ராப் ஆயிருப்பாங்க. பட் இவங்க என்னதான் பாஸ்ட் பிரசன்ட்னு வேற வேற டைம்லைன்ல இருந்தாலும் இவங்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்பாக்லிப்ஸ். அதாவது நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ்க்கு BC டைம்லைன்ல அப்பாக்லிப்ஸ் என்சபார்னூர்ல இருந்து அப்பாக்லிப்ஸா இப்பதான் மாற ஆரம்பிக்கிறாரு. அதாவது டான் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரீ இப்பதான் அவரோட ஆட்சியை ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்ப அப்படியே இந்த சைடு நம்ம சைக்ளாப்ஸ் இருக்க AD டைம்லைன் பார்த்தோம்னா அப்பாக்லிப்ஸ் அவரோட அல்டிமேட் பவரை ரீச் பண்ணிருப்பாரு. சோ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்னு ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கிற விஷயம் அப்பாக்லிப்ஸ் தான். பட் நம்ம பிஷப்க்கு ஃபோர்ஜுக்கும் தெரியாம பிரசன்ட் டைம்லைனுக்கும் அப்பாக்லிப்ஸ் தான் ஒரு காமனான விஷயமா இருக்காரு. ஏன்னா சீசன் 1ஓட ஃபினாலேல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஜினோசியாக்கு நம்ம அப்பாக்லிப்ஸ் வந்திருப்பாரு. சோ பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு மொத்தம் 3 டைம்ல இருக்கும் நம்ம அப்பாக்லிப்ஸ் தான் காமனா இருக்காரு. அண்ட் இப்போ நம்ம எக்ஸ்மேன் டீம் எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. சோ அதனால பிஷப் 3000 BCல இருக்க எக்ஸ்மேன் டீமை காப்பாத்துறதுக்காக போயிருப்பாரு. அண்ட் நம்ம ஃபோர்ஜ் 3960 AD டைம்லைன்ல இருக்க எக்ஸ்மேன் டீமை காப்பாத்துறதுக்காக போயிருப்பாரு. ஆனா நம்ம ஃபோர்ஜ் போனது ஃபியூச்சர் டைம்லைன்ங்கறனால அவர் அந்த டைம்லைனுக்கு வந்ததுமே அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு சைபர் ஹவுன்ஸ் வந்திருக்கும். சோ நம்ம ஃபோர்ஜ் வந்ததுமே சண்டேல தான் இறங்கி இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல ஏகப்பட்ட சைபர் ஹவுன்ஸ் இருக்கறனால அவரால சரியா சமாளிக்க முடிஞ்சிருக்காது. ஆனா அப்பதான் அந்த டைம்லைன்ல ட்ராப் ஆயிருக்க எக்ஸ்மேன் டீம் அங்க வந்திருப்பாங்க. அதுவும் நம்ம உல்வரினும் ஸ்டார்மும் தான். அண்ட் உல்வரின் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதாவது எக்ஸ்மேன் 97 சீசன் 1ஓட ஃபினாலேல மேக்னெட்டோவை தடுக்கிறதுக்காக நம்ம உல்வரின் தான் இறங்கி இருப்பாரு. ஆனா அப்ப மேக்னெட்டோ உல்வரினோட உடம்புல இருக்கிற அடமன்டைம் கோரை தனியா பிரிச்சு எடுத்துருவாரு. சோ அதனால இப்ப இந்த சீசன் 2ல உல்வரின் கிட்ட அடமன்டைம் கிளாஸ் இருக்காது, வெறும் போன் கிளாஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் வெறும் போன் கிளாஸ் வச்சு நம்ம உல்வரின் அங்க இருந்த சைபர் ஹவுன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொளந்து எடுத்து நம்ம ஃபோர்ஜ் அந்த இடத்துல காப்பாத்தி இருப்பாரு. வேற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம உல்வரின் கிட்ட இருந்து என்ன வேணா எடுத்துடலாம், ஆனா அந்த ஹீலிங் ஃபேக்டரி எடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி அந்த சைபர் ஹவுன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொளக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம உல்வரினோட கிளாஸ் உடஞ்சினே தான் இருக்கும். ஆனா அத்தனை வாட்டியும் தலைவன் தன்னோட ஹீலிங் ஃபேக்டர் வச்சு அதை ரீஜெனரேட் பண்ணிட்டே இருப்பான். சோ நம்ம உல்வரினோட ஹீலிங் ஃபேக்டர் அவ்வளவு தெளிவா பங்கமா காமிச்சிருப்பானுங்க. சரி, இப்ப காப்பாத்தப்பட்ட நம்ம ஃபோர்ஜ சைக்ளாப்ஸ் அண்ட் ஜீன் கிரே இடத்துக்கு தான் கூட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே எங்க இருப்பாங்கன்னா அஸ்கானின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளானோட பேஸ்ல அந்த இடத்துல தான் ஃபோர்ஜ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அதாவது இவங்களை இந்த ஃபியூச்சர் டைம்லுக்கு அனுப்பப்பட்டதுனால தான் இவங்க அப்பாக்லிப்ஸ் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. சோ ஒருவேளை கேபிள் அவன் நினைச்ச சோல்ஜரா மாறாம தடுக்கிறதுக்காக தான் இவங்களே இந்த டைம்லைனுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நம்ம ஃபோர்ஜ் சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு நம்ம ஜீன் கிரே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒருவேளை அப்பாக்லிப்ஸ் அழிக்கக்கூடிய சோல்ஜரா கேபிள் உருவாக்குறதுக்காக தான் இவங்களே இந்த டைம்லைனுக்கு அனுப்பியிருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஜீன் கிரே சொல்லியிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யார் சொல்றது கரெக்ட் யார் சொல்றது தப்புன்னு யாருக்குமே தெரியாது, இவங்களை அனுப்பினவங்களை தவிர. சோ அதனால நம்ம ஃபோர்ஜே ஒரு முடிவுக்கு வந்துருவாரு. எதுவா இருந்தாலும் சரி ஒரு நாள் வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ளேயே நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், இல்லனா இந்த மொத்த டைம்லைனும் பிரேக் ஆயிடும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஜ் சொல்ல நமக்கு அப்பாக்லிப்ஸோட பேஸை தான் காட்டுறாங்க. அண்ட் அப்ப நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அந்த இடத்துல ஹியூமனிட்டி ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கும். எல்லாருமே கதறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல இவங்க எல்லாரையுமே கடந்து அப்பாக்லிப்ஸோட பேஸ்க்கு ஆசமேண்டியஸ் வந்திருப்பான். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் தான் நம்ம அப்பாக்லிப்ஸோட சர்வன்ட். அண்ட் இப்போ இவன் எதுக்காக இங்க வந்திருப்பானா அப்பாக்லிப்ஸ்க்கு இன்னொரு புது வெசலை கண்டுபிடிச்சாச்சுங்கிறத சொல்றதுக்காக தான். ஆனா அவன் புது வெசலை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்லங்க, நம்ம நேத்தனை தான். நேத்தனுக்கு ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்கிறதுனால இவன் தான் நம்ம அப்பாக்லிப்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான வெசலா இருப்பான். சோ அதனால அப்பாக்லிப்ஸோ நேத்தனை பிடிக்கிறதுக்காக அவரோட ஹார்ஸ்மென்ஸ் அனுப்பியிருப்பாரு. அண்ட் அப்ப அப்படியே இந்த சைடு நம்ம நேத்தன் கிட்ட வந்தனா நேத்தனுக்கு அவனோட டெலபாத்திக்கல் பவர் யூஸ் பண்ண தெரியாது.
தெரியாது. சோ அதனால அத ஜீன் கிரே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சைக்ளாப்ஸ் அண்ட் ஜீன் கிரே தான் நேத்தனோட அம்மா அப்பான்னு அவனுக்கு சுத்தமா தெரியாது. சோ அதனால ஜீன் கிரே இருக்க போறது கடைசி ஒரு நாள் தான். சோ அதனால இந்த விஷயத்தை நேத்தன் கிட்ட சொல்ல தான் வந்திருப்பாங்க. பட் குறுக்க நம்ம மார்ஃப் வந்து நேத்தனை பேஸ்பாலோட கூட்டிட்டு போயிடுவான். ஆனா ஜீன் கிரே அதோட மட்டும் நிறுத்தாம நேத்தனை அவங்களோட டைம்ல எனக்கு கூட்டிட்டு போயிடலாம்ங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பாங்களே. அதாவது நேத்தனை பிரசன்ட் டைம்ல எனக்கு கூட்டிட்டு போயிடலாம்ங்கிற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. பட் இந்த விஷயத்துக்கு ஃபோர்ஜ் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. அண்ட் அஸ்கானியோட கிளான் லீடர் மதர் ஆஃப் அஸ்கானி அவங்க நம்ம நேத்தன் ஒரு சேவியரா மாறணும்ங்கிறது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ அதனால நம்ம சைக்ளாப்ஸும் இந்த முடிவை இதோட விட்டுறலாம் தான் சொல்லிருப்பாரு. ஆனா நம்ம ஜீன் கிரே முடிவை மாத்துற மாதிரி தெரியல. சோ அதனால சைக்ளாப்ஸ் மதர் ஆஃப் அஸ்கானி கிட்ட நேத்தனோட ப்ராஃபஸி பத்தி பேசுறதுக்காக போயிருப்பாரு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நேத்தன் ஒரு சின்ன பையன், ஆனா அவன் தான் அப்பாக்லிப்ஸை தோக்கடிக்க போற ஒரு சேவியர்னு அந்த ப்ராஃபஸில இருக்கும். சோ இந்த ப்ராஃபஸிங்கிறது எங்க இருந்து வந்தது, யாரு எழுதுனா, இது உண்மையா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வருதுல. சோ அதே விஷயத்தை தான் சைக்ளாப்ஸ் அந்த இடத்துல கேட்டிருப்பாரு. ஆனா அதுக்கு மதர் ஆஃப் அஸ்கானி தெளிவான பதில சொல்லாம புதிர்களை வச்சுதான் பதில் சொல்லிருப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்தை தவிர, அதாவது நேத்தன் அவனோட ப்ராஃபஸியை முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே முடிவுக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் அதுக்கு எடுத்து நம்ம சைக்ளாப்ஸ்க்கு அந்த ப்ராஃபஸியோட முடிவு பிடிச்சிருக்காது. சோ அதனால சைக்ளாப்ஸ் அங்க இருந்து என்னதான் அமைதியா போயிருந்தாலும் அதுக்கப்புறம் அஸ்கானி கிளான் பேஸ்ல இருந்து நேத்தனையும் ஜீனியும் கூட்டிக்கிட்டு யாருக்குமே தெரியாம அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஆனா இப்ப போயிட்டு இருக்க வழியில நம்ம ஜீன் கிரே தன்னோட டெலபாத்திக்கல் பவர் மூலமா இப்ப நம்ம பண்றது சரிதானா, நேத்தனை நம்மளே வளர்த்தா கேபிளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சைக்ளாப்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த நேத்தன் அவரோட டெலபாத்திக்கல் பவர் மூலமா இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டிருப்பான். சோ அதனால டைரக்டாவே சைக்ளாப்ஸ் அண்ட் ஜீன் கிரே கிட்ட கேபிள்னா யாரு அப்படின்னு கேட்க கரெக்டா இவங்க இருக்கிற இடத்துக்கு சைபர் ஹவுன்ஸ் வந்துரும். ஆனா அத கூட இவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க. பட் அந்த சைபர் ஹவுன்ஸோடவே அப்பாக்லிப்ஸோட ஹார்ஸ்மன்ஸ் வந்துருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஹார்ஸ்மன்ஸ் ஆஃப் அப்பாக்லிப்ஸ்ங்கிறவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏன்ஷியன்ட் மியூட்டன்ட். சோ அதனால இவங்களோட பவர்ஸ் ரொம்பவே அபரிவிதமா இருக்கும். சோ இவங்களை பத்தி நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். அதாவது பாக்குறதுக்கு எரும மாடு மாதிரி இருக்கால, இவன் தான் டெசிமஸ் ஃபியூரியஸ், அதாவது ஹார்ஸ்மன் ஆஃப் வார். இந்த ஹார்ஸ்மன்ஸ் இவன் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், காட் லெவல் பிசிக் இருக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமா சயானிக் காம்பாக்ட் எபிலிட்டி இருக்கும். அதாவது சண்டைன்னு வந்துச்சுன்னா ரத்தம் பார்க்காம இவன் வரவே மாட்டான். தென் அடுத்ததா டோரிமான் சீரிஸ்ல வர ஜாப்பனீஸ் பேய் மாதிரியே இருக்காங்களே, இவங்க தான் ஈச்சசூமி, அதாவது ஹார்ஸ்மன் ஆஃப் பெஸ்டலன்ஸ். இந்த ஹார்ஸ்மனோட பவர் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட யூமி பீட்டல்ஸ் இருக்கும். அந்த யூமி பீட்டல்ஸ் வச்சு அவங்களால ஈஸியாவே அவங்களோட ஆப்போனன்ட்டை மேனிபுலேட் பண்ண முடியும். அண்ட் ரொம்பவே முக்கியமா மறுபடியும் அந்த பீட்டல்ஸ் இவங்க கிட்ட வரும்போது இவங்களோட ஆப்போனன்ட்டோட ஞாபகங்களையும் பயத்தையும் வலிகளையும் இவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஜாப்பனீஸ் ஏன்ஷியன்ட் மியூட்டன்ட். தென் இப்ப அடுத்த ஹார்ஸ்மன் தான் சஞ்சார் ஜேவ். இவனோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா இவனை சுத்தி ஒரு விதமான ஆரா இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஆரா அவனோட ஆப்போனன்ட்டோட உடம்புக்குள்ள டிசீஸை வர வைக்கும், அதாவது நோய்களை வர வச்சு அவங்கள மொத்தமாவே கொன்னுடும். சோ அதனால தான் இவனை ஹார்ஸ்மன் ஆஃப் டெத்னு சொல்றாங்க. தென் இப்ப லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற ஹார்ஸ்மன் தான் ஜாப்லி, அதாவது தி ஹார்ஸ்மன் ஆஃப் ஃபேமின். இவரோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா செம்மையா இருக்கும். அதாவது இவர்கிட்ட ஒரு சாதாரண ட்ரம்ஸ் இருக்கும். ஆனா அந்த ட்ரம்ஸ்ல இவர் எழுப்புற ஒரு விதமான டாப்பிங் நாய்ஸ் மூலமா அந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்களோட உடம்புக்குள்ள கேன்சர் வளர ஆரம்பிக்கும். சம பங்கமான பவரா இருக்குதுல. ஆனா இது அந்த ட்ரம்ஸ் இருந்தா மட்டும் தான் அவரால் பண்ண முடியும் கிடையாது. அந்த டாப்பிங் நோட்ஸ் எந்த இடத்துல எந்த பொருளை வச்சு எழுப்ப முடிஞ்சாலும் அந்த சத்தத்தை கேட்கிறவங்களோட உடம்புக்குள்ள கேன்சர் வளர ஆரம்பிக்கும். சோ இந்த 4 பேர் தான் ஹார்ஸ்மன் ஆஃப் அப்பாக்லிப்ஸ். அண்ட் இப்ப நான் சொன்ன இந்த எபிலிட்டிஸை வச்சு நம்ம ஜீன் கிரே அண்ட் சைக்ளாப்ஸை நாக் டவுன் பண்ணி நேத்தனையும் சேர்த்து மொத்தமா தூக்கிட்டு போயிடுவாங்க. பட் இது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம டீமுக்கு அவங்க காணாம போன விஷயமே தெரிய வருது. சோ அதனால நம்ம உல்வரினோட மோப்ப சக்தியை வச்சு அவங்கள கடத்திட்டு போனா அந்த இடத்துக்கு டீம் வந்துடும். பட் அந்த இடத்துல ஏகப்பட்ட சைபர் ஹவுன்ஸோட பார்ட்ஸை பார்த்ததுமே நம்ம மதர் ஆஃப் அஸ்கானிக்கு நேத்தனை அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதாவது அவங்க நேத்தனை அப்பாக்லிப்ஸோட அந்த பேஸுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அதுவும் அப்பாக்லிப்ஸ்க்கு அடிமையா இருக்கிறவங்களை கூட்டிட்டு போற ஒரு ட்ரெயின்ல. சோ இப்போ அவங்களை காப்பாத்தணும்னா அப்பாக்லிப்ஸோட பேஸ்ல இருக்கிற அந்த கேட்டை அந்த ட்ரெயின் தாண்டறதுக்கு முன்னாடியே அவங்கள காப்பாத்தி ஆகணும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா அந்த ட்ரெயின் புல்லட் வேகத்துல போகும். சோ இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஷிப் தேவை. ஆனா இவங்க கிட்ட ஒரு ஷிப் இருக்குது. பட் அந்த ஷிப்புக்கு தேவையானது காஸ்மிக் எனர்ஜி. ரைட், இப்போ இந்த எனர்ஜிக்கு நம்ம டீம் எங்கடா போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம ஸ்டார்ம் இருக்காங்களே அப்படின்னு நான் சொல்லப்பா மதர் ஆஃப் அஸ்கானி சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்மால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டார்ம் வெதரை கண்ட்ரோல் பண்றவங்க தான். அவங்க எப்படி காஸ்மிக் எனர்ஜி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்வி வருதுல. பட் இந்த இடத்துல தான் மதர் ஆஃப் அஸ்கானி ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அதாவது நம்ம எக்ஸ்மென் டீம் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ரெண்டு விதமான டைம்ல எனக்கு அனுப்பப்பட்டிருக்காங்களே, அதை பண்ணது வேற யாரும் இல்ல, மதர் ஆஃப் அஸ்கானி தான். ஏன்னா இவங்க தான் நேத்தனோட ப்ராஃபஸியை எழுதினவங்க. சோ இப்போ அதை ரீரைட் பண்றதுக்காக தான் நம்ம சைக்ளாப்ஸ் டீம் ஃபியூச்சர்ல இருக்க நேத்தனை ஒரு சோல்ஜரா, அதாவது கேபிள ட்ரெயின் பண்றதுக்காக இவங்க அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ பாஸ்ட்ல இருக்க இன்சபா நூர்,
அதாவது அப்பாக்லிப்ஸ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே அப்பாக்லிப்ஸா மாற விடாம தடுக்கிறதுக்காக தான் இவங்க அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபஸியை நேத்தனுக்கு எழுதினாதான் அப்பாக்லிப்ஸ தடுத்து நிறுத்தவே முடியும். சோ அதை தான் இப்ப இவங்க பண்றாங்க. பட் வை இவ்வளவு சொல்றாங்களே இவங்க யாரா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதுல, அந்த கேள்விக்கான பதில என்னால சொல்ல முடியாது. ஆமா, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது இருக்கிறதுலே ஒரு பெரிய ஸ்பாய்லர். ஆனா நிச்சயமா சொல்றேன், இந்த சீரிஸ்லயே அவங்க யாருங்கிறத ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அப்ப நீங்க அவங்க யாருங்கிறது தெரிஞ்சதும் வாயை பொழப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிவீலா இருக்கும். சோ அதனால நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கெடுக்க விரும்பல. பட் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிருக்கேன். அதாவது நம்ம பிஷப் ஃபோஜே டைம்லைனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விதமான டெம்பர் டிவைஸை கையில மாட்டிட்டு தான் வந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரியான ஒரு டெம்பர் டிவைஸை உங்களால மதர் ஆஃப் அஸ்கானிக்களையும் பார்க்க முடியும். சோ நம்ம எக்ஸ்பென் டீமை போலயே மதர் ஆஃப் அஸ்கானியும் இந்த டைம்லைனுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிடையாதுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். மதர் ஆஃப் அஸ்கானி ஸ்டார்ம் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னதுமே ஸ்டார்முக்கு ஒரு விதமான நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. லைக் தன்னால முடியுமோன்னு. சோ அதனால நம்ம ஃபோர்ஜ் அந்த ஷிப்போட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண மதர் ஆஃப் அஸ்கானி அந்த ஷிப்பை கொஞ்சம் உயரத்துக்கு அந்த ஷிப்பை லிஃப்ட் பண்ணிப்பாங்க. சோ இதுக்கப்புறம் தேவையான இதெல்லாமே அந்த காஸ்மிக் எனர்ஜி மட்டும்தான். ஆனா அதை நம்ம ஸ்டார்ம் சூரியனோட கோர்ல இருந்து எடுத்து அந்த ஷிப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அவ்வளவுதான். அந்த ஷிப்புக்கு தேவையான காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே கிடைச்சிடும். சோ நம்ம டீம் உடனடியாக அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அப்ப அப்படி இந்த நம்ம சைக்ளாப் ஜீன் கிரே நேத்தன் கிட்ட வந்தோம்னா மதர் ஆஃப் அஸ்கானி சொன்ன மாதிரியே அவங்க அந்த அப்பாக்லிப்ஸ் ட்ரெயினை தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக அந்த இன்ஹிபிட்டரி காலரை போட்டு தான் கொண்டு போய்ப்பாங்க. அது என்ன பண்ணனா மியூட்டன்ஸோட பவரை மொத்தமா பிளாக் பண்ணிடும். சோ அதனால எந்த மியூட்டன்ட்னாலயோ அவங்களோட பவரை யூஸ் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம நேத்தனை தவிர, ஏன்னா அவனோட உடம்புல ஃபியூச்சர் வைரஸ் இருக்கும். அதான் எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜீன் கிரே கட்டுப்படுத்த சொல்லி கொடுத்திருப்பாங்கல. சோ இப்போ அந்த வைரஸ் அவனோட காலர் வரைக்கும் அவன் எடுத்துட்டு வந்தானா அந்த காலரை அவனால அன்லாக் பண்ண முடியும். ஆனா அதை நேத்தனால தனியா பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல. பட் அப்பதான் அந்த இடத்துல நேத்தனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா சைக்ளாப்ஸ் ஜீன் கிரேவும் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அவங்க தான் அவனோட அம்மா அப்பான்னு. சோ இதை கேட்டது நேத்தனுக்கு தன்னோட அம்மா கிட்ட இருக்கிற டெலபதிக்கல் பவரும் தன்னோட அப்பா கிட்ட இருக்கிற ஆப்டிகல் பிளாஸ்டும் தான் கிட்ட இருக்குங்கிறத நம்பி, அதாவது தான் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அந்த வைரஸை காலர் வரைக்கும் எடுத்துட்டு வர பூம் அந்த காலர் ஓபன் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் என்ன நம்ம சைக்ளாப் ஜீன் கிரே ரெண்டு பேரையும் அன்லாக் பண்ணிட்டு டைரக்டா அவங்க அந்த ட்ரெயினோட இன்ஜினுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்பதான் ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியும். அதனால தான் சுப்போர் ஏகப்பட்ட சைபர் ஹவுன்ஸ் போட்டு பொளந்து எடுத்து தான் போயிருப்பாங்க. ஆனா அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல தான் ஹார்ஸ்மன்ஸ் இருப்பாங்க. சோ மறுபடியும் ஹார்ஸ்மன்ஸ் இவங்க மூணு பேரும் சரவுண்ட் பண்ண தக்காளி அப்பதான் நம்ம எக்ஸ்மென் டீமோட என்ட்ரி பங்கம் பண்ணிருப்பானுங்க. அதுவும் அந்த பிஜிஎம் என்ன பிஜிஎம் அது பிரிச்சு எடுத்துருப்பானுங்க. ஓவராலாவே அந்த சீன்ல இருக்கிற ஆக்ஷன் கேரக்டர் பிஜிஎம் மொத்தமும் பங்கம் பண்ணிருப்பானுங்க. தென் இப்போ நம்ம எக்ஸ்மென் டீம் அங்க இருந்த ஹாஸ்மன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொளந்ததும் ஹாஸ்மெண்டேஸ் மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அப்பாக்லிப்ஸோட ஹைபர்னேஷன் பாட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுவான். ஆனா அதை கேட்டதும் அப்பாக்லிப்ஸ் செம்ம கடுப்பா இருப்பாரு. ஏன்னா நேத்தன மட்டும் தன்னோட வெசல அப்பாக்லிப்ஸ் எடுத்திருந்தா எல்லாமே முடிஞ்சு லிட்டரலா எல்லாமே முடிஞ்சிருக்கும். பட் அதை தடுத்தனால அப்பாக்லிப்ஸ் செம்ம கடுப்பா இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல அப்பாக்லிப்ஸால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தலைமை இப்ப ஹைபர்னேஷன்ல இருக்கான். சோ அதனால தன்னோட வழியில குறுக்க வந்த எக்ஸ்மேனை ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா அடிக்கணும்னு அப்பாக்லிப்ஸ் 1990s டிராவல் பண்ணிருப்பாரு. சோ இதனால தான் சொல்றேன் எக்ஸ்மென் அனிமேட்டட் சீரிஸோ நீங்க பார்த்தாவணும்னு. ஏன்னா அந்த மொத்த சீரிஸோ 1990ல நடக்கும். சோ அதனால மறந்துடாதீங்க, ஜஸ்ட் 1K தான். அதுக்கு மேல எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ அப்பாக்லிப்ஸ் அந்த டைம்லைன்ல இருந்து கிளம்பினதுனால நம்ம எக்ஸ்மென் டீமோட வேலை மொத்தமா முடிஞ்சிச்சு. சோ அதனால அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தா அப்பதான் மதர் ஆஃப் அஸ்கானி நம்மளோட வேலை தான் முடிஞ்சது, நேத்தன் இன்னும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் அந்த ட்ரெயின் அப்பாக்லிப்ஸோட பேஸ்ல இருக்க அந்த கேட்டை உடைச்சிக்கிட்டு உள்ள போயிட்டு கிராஷ் ஆகுது. அண்ட் கிராஷ் ஆனதுமே இவ்வளவு நாளா அப்பாக்லிப்ஸோட பேஸ்ல அடிமைகளா இருந்த மியூட்டன்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வர அவங்கள பார்த்து நம்ம நேத்தன் இதுக்கப்புறமும் யாருமே இந்த இடத்துல அடிமையா இருக்க கூடாதுன்னு அவனோட டெலபாத்திக்கல் பவர் மூலமா அவங்க எல்லாருக்குமே சுதந்திரத்தை கொடுத்திருப்பான். அண்ட் இந்த இடத்துல இருந்து நேத்தன் அங்க இருந்த எல்லா மியூட்டன்ஸ்க்கும் ஒரு கிங்கா மாறுறாங்க. அண்ட் இதோட மட்டும் இல்லாம அப்பாக்லிப்ஸோட பேஸே ஒரு விதமான ஷிப் தான். சோ அதோட தன்னை கனெக்ட் பண்ற விதமா அவனோட உடம்புல ஃபியூச்சர் வைரஸால பாதிக்கப்பட்ட அந்த மெக்கானிக்கல் ஆர்ம அந்த ஷிப்போட கனெக்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணிருப்பான். அண்ட் அதை கரெக்டா மேட்ச் கட் பண்ணி பிரசன்ட்ல இருக்கிற கேபிள காட்டுவாங்க. அண்ட் கேபிள் நம்ம அப்பாக்லிப்ஸ் போடுறதுக்கான எல்லா விதமான டைம்லைனுக்கும் போயிருப்பான். அண்ட் எல்லா டைம்லையுமே அப்பாக்லிப்ஸ் ஏதாவது ஒரு வழியில எஸ்கேப் ஆயிடுவாரு. சோ அதனால இந்த வாட்டி அப்பாக்லிப்ஸ் போடுறதுக்கு ஒரு பக்காவான பிளானோட தான் கேபிள் ரெடியா இருப்பான். அண்ட் இப்போ நம்ம கேபிளோட டீம்ல இருக்கிறது ரெண்டே பேர் தான், சைலாக், ஆர்கேஞ்சல். அண்ட் இந்த இடத்துல ஆர்கேஞ்சல் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம கேபிள் ஒரு ஃபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. சோ ஒரு தரமான எபிசோடா எக்ஸ்மேன்னா இதாண்டா அப்படின்னு ஒரு பங்கமான எபிசோடா மொத எபிசோட இறக்கிருக்காங்க. ஆக்சுவலா மொத எபிசோட் இல்ல, எக்ஸ்மேன் அனிமேட்டட் சீரிஸ்ல இருந்து எக்ஸ்மேன் 97 வரைக்கும் எல்லாமே இந்த அளவுக்கு பங்கமா இருக்கும். ஏன்னா அந்த ரைட்டிங் அப்படி. சோ நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த ரைட்டிங்க கொஞ்சம் கூட லூஸ் விடாம இந்த சீசன் 2 பக்கவா ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவ்வளவுதான் நேயர்களே, நான் உங்களை இதோட எபிசோட் 2 ஓட பிரேக் டவுன்ல வந்து பாக்குறேன். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.